போன தடவை தான் சொன்னாங்க, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்ல, அவருக்கு சாதகம் சரியில்ல, அவரால முதலமைச்சர் ஆகவே முடியாது. தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம் இருக்கு, ஒரு பெரிய குழி இருக்கு. அந்த குழிக்குள்ள நாங்கலாம் விழுந்து சாகப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சுத்திட்டு திரிஞ்சானுங்க. ஆனா அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எதையாவது ஒண்ணு அதாவது எத தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாதுல்ல. அதிகாரத்திற்கு வருவது மக்களால் வென்று வருவது. அதை விடுத்து மோடியால இந்தியாவுல வந்து 3 முறை வந்து ஆட்சி செய்த 2 தடவ ஆட்சி செஞ்சு வந்திருக்கக்கூடிய மோடி, மோசமான ஆட்சி நடத்திய மோடி, மைனாரிட்டி அரசாங்கமாக 3வது முறை வந்தார். நீங்க வந்து ஆனா மோடி ஆட்சிக்கு வரமாட்டார் அப்படின்னு யாரும் சொல்லவும் இல்ல. மோடியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவர்கள் எல்லாம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், சாதகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள். சாதகம் என்றாலே சாதகமாக சொல்லிக் கொள்வதுதான். அதிர்ஷ்டம் என்பாலே அது இஷ்டம் என்றுதான் சொல்லுவார்கள். அப்படித்தான் அது இருக்குமே ஒழிய, இதெல்லாம் வந்து ஒரு இது மக்கள் மன்றத்தில் என்னவாக இருக்கிறது? ஒரு 5 ஆண்டு ஆட்சி நடந்திருக்கு. அந்த ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் என்ன? குறைகள் என்ன? எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சி குறித்தான செயல்பாடுகளில் அது என்ன வகையான ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் குறித்த மக்களுடைய மதிப்பீடு என்ன? இவையெல்லாம் தான் ஒரு ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான அளவீடாக இருக்க முடியும். ஆனா அத விட்டுட்டு 2 தடவைக்கு மேல அது வராது. ஏற்கனவே அவங்க 2 தடவ இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல. இது எல்லாமே வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். இப்ப சரி, இப்ப 2வது தடவ மீண்டும் வந்துருச்சுன்னே வச்சுக்கங்களேன். என்ன செய்வாங்க? நீங்க வந்து அப்படியே மயிலாப்பூர்ல இருந்து கிழக்க ஓடி போய் மெரினா பீச்சுக்குள்ள குதிச்சுருவாய்ங்களா? இது அது இல்ல. அப்புறம் மீண்டும் வந்துருச்சுன்னா என்னன்னு சொல்லுங்க? 2வது தடவ வராது அப்படின்னு சொல்றீங்க. சரி வந்துருச்சுன்னா? வந்துருச்சுன்னா நாங்கலாம் என்ன செய்ய மாட்டோம். அதுக்கு பின்னாடி தேர்தல்லயே போட்டி போட மாட்டோம்னு சொல்லுங்க பார்ப்போம். அது சொல்ல மாட்டாய்ங்க. சும்மா அப்படி என்னத்தையாவது ஒரு விதைச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு, வெட்டி இந்த ஊர் திண்ணையில உட்காந்துக்கிட்டு ஒண்ணுக்கும் ஆகாதவன் பூரா பேசிக்கிட்டு இருப்பாய்ங்கல்ல. மரத்தடியில உட்காந்துக்கிட்டு பேசிட்டே இருப்பான். அந்த மாதிரியான கேஸ் இது பூராமே. இந்த பேசுறவன் பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டியா உட்காந்து மரத்தடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறவன் அவனுக்கு வேற வேலையே இருக்காது. போறேன் வரவன பூராத்தையும் ஒழுங்கா வேலைக்கு போறவன், பள்ளிக்கூடத்துக்கு போறவன், இவன பூரா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான் உட்காந்து. அது மாதிரியான கேஸ் தான் இந்த வெட்டி கேஸு. அதனால இதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இல்லை. மக்கள் அதை நம்பப் போவதும் இல்லை. ஆட்சிக்கு வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் ஒரு அரசுக்கு இருந்தால், ஒரு கட்சிக்கு இருந்தால் அது வந்துதான் தீரும்.